முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜேட்கே டிவியில் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ஒரு பெரிய ஜெயத்து நாளாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நல்லா பாடலை எங்களோடு கூட இணைந்து பாடுங்க. கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆரம்பமாக நம்ம எல்லாம் சேர்ந்து இணைந்து கர்த்தரை பாடி அவரை கனப்படுத்தும். அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுமா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டீரே. சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவர் சந்தோஷமாய் சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவர் சேர்ந்து சேர்ந்து கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சேர்ந்து சேர்ந்து கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதை. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை செய்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை செய்தீரை. மறுபடி மறுபடி வருவீரை. உருமாற்றம் உருமாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா. அம்மே உருமாற்றம் தருவீரை. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் என்னேசுவே. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும். சேர்ந்து சொல்வோம் கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பேரால் கை நீட்டினார்
உயர்த்தினீரே உம் பேரா கை நீட்டேன் என் கண்கண்ட சாட்சி நோய்கள் மாறை சேர்ந்து சேர்ந்து கூடுமே எல்லாம் கூடுமே கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மாலும் கூடாதது ஒன்றுமில்ல கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் எல்லாம் எல்லாம் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே அம்பே ஜனங்களை நடத்தினீரே கற்பாறை கண்மழையே அமே நீருற்றாய் மாற்றினே சேர்ந்து சொல்வோம் கற்பாறை கண்மழையே நீருற்றாய் மாற்றினே சேர்ந்து சேர்ந்து கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் எல்லாம் பாடுங்க கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது குட்டீஸ் எல்லாம் பாடுங்க கூடுமே கூடுமே படிப்புல சிறந்து வைக்க ஓ உம்மாலே எல்லாம் கூடும் 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 கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றும் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே இயேசுவே நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே நம் தேவனால் கூடாதது கூடாதது மனுஷரால் கூடாதவைகள் மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே மனுஷரால் கூடாதது ஓ லார்ட் தேவனால் கூடுமே மனுஷரால் கூடாதது சுயத்தினால் கூடாதது சுயத்தினால் கூடாதது தேவனால் கூடுமே சுயத்தினால் கூடாதது தேவனால் கூடுமே சுயத்தினால் கூடாதது தேவனால் கூடுமே சுயத்தினால் கூடாதது தேவனால் கூடுமே கூடாதது ஒன்றுமில்லையே சொல்லுங்க ஒன்றுமில்லை கூடாதது ஒன்றுமில்லையே உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு கூட ஆண்டவர்கிட்ட பேசுங்க எஸ் சூழ்நிலைகளை பார்த்து பேசுங்க பெரிய தேவன் எனக்கு இருக்கிறார் அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அவர் சகலத்தையும் செய்கிற ஆண்டவர் கடைசி நேரத்தின் அற்புதங்களை செய்ய வல்லவர் ஓ ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே வேலைக்காரு சொஸ்தமானாரே ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே வேலைக்காரு சொஸ்தமானாரே சுத்தமாகு என்று சொன்னாரே குஷ்டரோகி சொஸ்தமானாரே என்று சொன்னாரே அப்படிலாம் செஞ்சிருக்கீங்களே இன்றைக்கு நடக்கட்டுமே மனுஷரால் எல்லா ஸ்கின் ப்ராப்ளம் நீங்கட்டும் அப்பா எஸ் தேவனால் கூடுமே மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே கூடாதது நம்முடைய வாய் மாத்திரமல்ல உள்ளமும் பாடட்டும் நம்முடைய நினைவுகள் எல்லாம் பாடட்டும் அது ஒன்றுமில்லையே
செய்கிறவர், இதற்கு மேல் அதிகாரம் உள்ள ஆண்டவர். சொல்லுமா, கடல் மேல் நடந்தாரே, கடும் புயல் அகற்றினாரே. சொல்லுங்க, கடல் மேல் நடந்தாரே, கடும் புயல் அகற்றினாரே. பானை தொட்டாரே, அம்மே நாமே வாலிபன் பிழைந்தானே. பானை தொட்டாரே, வாலிபன் பிழைந்தான். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே அப்பா. ஜீவிய காலம் முழு சொல்வேன், சபையிலே சொல்வேன், வீட்டிலே சொல்வேன், என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை பாப்பா. நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. சோத்ரமப்பா, நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. விசுவாசித்தாலே ஆமென், தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே ஆமென், பெரிய காரியம் செய்வாய். பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. மனுஷரால் கூடாதவைகள் மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. பின்னாலுக்கு கைகளை தட்டி சொல்லுங்க, நம் தேவனால் ஏசையா கூடாதது ஒன்றுமில்லை. பாவங்கள் போக்குவாரே, பாவங்கள் போக்குவாரே. சாபங்கள் நீக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே. தீராத நோய்களையும் தீர்ப்பா கிறிஸ்து இயேசுவே. தீராத நோய்களையும் தீர்ப்பா கிறிஸ்து இயேசு. மனுஷரால் கூடாதவைகள் மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லை ஆமென், உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நம் தேவனால் கூடாதது. நல்ல கரங்களை தட்டி, கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாயிருக்கிறார். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? ஆம் தேவ ஜனங்களை, நித்திய பெரும் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்கள் குடும்பத்திலும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். குடும்பத்தில் யாராவது திருமணத்துக்கு காத்திருப்பார் என்றால்
உடனடியாக எங்களோடு கூட தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயம் நன்மையானதை தருவார். தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து கேட்போமாக. இந்த மாதத்திலே நாம் பெற்றிருக்கிற வாக்குத்தத்தம் லூக்கான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போ தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த பிரத்யேகமாக இந்த பகுதியில் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. எப்பவுமே ஒரு பிரசங்கங்கிறது ஒரு பிரசவ வேதனை மாதிரி, அது ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்படி சொல்லுவோம். அந்த சனி ஞாயிறுனாலே கொஞ்சம் நமக்கு ப்ரெஷராக இருக்கும். ரொம்ப ஈஸி நம்ம நினைக்க முடியாது. அது சில ஈஸியாக கர்த்தர் பயன்படுத்துவார். சில நேரம் அந்த வாக்கு கிடைக்கிற வரைக்கும், அந்த ஃப்ரேம் வர்ற வரைக்கும் ரொம்ப ஒரு பிரசவ வேதனை மாதிரி தான் இருக்கும். ரிலாக்ஸேஷன் இருக்காது நம்ம மைண்டில். அது சொல்றது என்ன ஆண்டவர். அதான் நம்முடைய ஸ்தாபனத்தின் மூத்த தலைவர் சொல்வார், டாக்டர் ஜெயராஜ் சொல்வார், இல்லை ஒரு பிரசங்கம் பண்ணுவதும் 8 மணி நேரம் கல் உடைக்கிறதுக்கும் சமம் அப்படின்னு சொல்வார். ஏன்னா அவ்வளவு சோத்திரம். உண்மையாக நம்ம அதை செய்கிறோன்னா அவ்வளோ கடினமானதாக இருக்கும். ஈஸியாக செய்யலாம், 4 புக்கை பார்த்து எழுதி நம்ம பண்ணவும் செய்யலாம். ஆனால் உண்மையில் நம்ம பண்ண நினைக்கும் பொழுது அது கடினமான ஒரு விஷயம். ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தர் ஒரு பிரேக் த்ரூவை தர வல்லவராக இருக்கிறார். அப்போ இந்த வேத பகுதியை படித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், நமக்கு ஒரு நல்ல சம்பவம் தெரியும். கிறிஸ்மஸ் காலங்களில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு பகுதி தான் இங்கே நம்ம பார்க்குற ஒரு சம்பவம். இந்த முதல் அதிகாரத்தில் ஆரம்ப கட்டத்திலே சகரியா எலிசபெத்தை குறித்து பார்க்கிறோம். அவர்களுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தர்றாரு. அது பின்னால் கடைசி சொல்லப்பட்டிருக்கு யோவான்கிற ஆசீர்வாதத்தை தர்றாரு. 5ஆம் மாதம் அப்படி இருக்கிற நேரத்தில் சகரியா எலிசபெத், இந்த எலிசபெத் 5ஆம் மாதம் இருக்கிற நேரத்தில் ஹரிசோத்தர் என்னது நம்ம வாசித்த 26ஆம் வசனத்தில் கேப்ரியல் தூதன் நேராக வந்து மரியாளிடத்தில் பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். பின்பதாக மரியாள் என்ன செய்கிறாங்க, அந்த செய்தியை கேட்ட பின்பதாக நேராக எலிசபெத் வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போய் அங்கே ஒரு 6ஆம் மாதத்துலேருந்து ஒரு 3 மாதம் 9ஆம் மாதம் வரைக்கும் இருந்துட்டு அந்த பிரசவத்துக்கு கொஞ்ச நாளுக்கு முன்பதாக அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. பின்பதாக யோவான் பிறக்கிறதை இந்த பகுதி நமக்கு நல்ல படம் பிடித்து காட்டுகிறேன்னு சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டியது மிக அவசியம். உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஏரோப்ளைனை கண்டுபிடித்தவர்கள் ஒர்வின் ரைட், வில்பர் ரைட் அப்படிங்கிற 2 ரைட் சகோதரர்கள். இந்த ரைட் சகோதரர்கள் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு பாஸ்டருடைய பிள்ளைகள். அதான் இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பாளர்களாக இருந்ததை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிழைப்புக்காக ரோட்டோரங்களில் கிடக்கிற அல்லது மிருக ஜீவன்களின் எலும்பு துண்டுகளை கொண்டு போய் உர தொழிற்சாலை கொடுத்து அங்கே கிடைக்கிற காசை வச்சு குடும்பத்தை நடத்தி இருக்கிறாங்க. பின்பதாக பார்த்தீங்கன்னா பழைய இரும்பு துண்டுகளை பொறுக்கி கொண்டு போய் அந்த கடையில் கொடுத்து பிழைப்பு நடத்தி இருக்கிறாங்க. பின்பதாக அவர்களை குறித்து பார்க்கும் பொழுது சைக்கிள் கடை நடத்தி, ரிப்பேர் பண்ணுற கடை நடத்தி அதன் மூலமாக பிழைப்பு நடத்தி இருக்கிறாங்க. கடைசியாக சைக்கிள் விற்கிற ஒரு நிலையத்தை ஆரம்பிச்சிருக்க. இப்படிதான் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு துடிப்பு, எப்படியாவது பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கணும், வானில் பறக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை. அவர்கள் நினைத்தபடியே வரலாற்றில் முதலாக சில நிமிடங்கள் வானிலே பறந்து சுபத்திரமாக தரையிறங்கி பெரிய சாதனை அவள் படைத்தது குறித்து பார்க்கிறோம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, அந்த ஊரில் ஒரு வழக்கம் இருந்துச்சு. நம்மெல்லாம் ஊரில் ஒருத்தர் சந்திக்கும் பொழுது குட் மார்னிங், குட் ஈவினிங், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, மாரநாதாலாம் சொல்லுவோம். ஆனால் அந்த ஊரின் வழக்கத்தின்படி ஒருத்தர் சந்திக்கும் பொழுது அவர் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, தேவனால் எல்லாம் கூடும். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த மாசத்துல ஒருத்தர் சந்திக்கும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்ன இருக்குன்னா, தேவனால் எல்லாம் கூடும். எத்தனை பேர் சொல்ல தீர்மானம் பண்ணிருக்க? தீர்மானம் பண்ணவங்க எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. வலது பக்கம் இடது பக்கம் சொல்லி பார்த்து சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. நீங்க நல்லாவே தீர்மானம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது இப்ப நல்லாவே தெரியுது. அல்லேலூயா. இது மாத்திரமல்ல, தொடர்ந்து நீங்க பார்க்கணும், தேவனால் எல்லாம் கூடும். ஏன்னா சோத்திரம், நம்மளால ஒரு அளவு தான் செய்ய முடியும், ஒரு அளவு தான் சொல்ல முடியும், ஒரு அளவு தான் செயல்பட முடியும். ஆனா அது எல்லாவற்றையும் கடந்து கர்த்தர் கிரியை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே ஆண்டவர் தர்ற மேன்மையான ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் அனுபவிக்கிற ஒரு கூட்டமாக இருக்க கர்த்தர் நமக்கு நல்ல கிருபையை நிச்சயமாய் நமக்கு தருவாராக. ஸ்தோத்திரம். தேவனால் எல்லாம் கூடும். என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, தேவனால் எல்லாம் கூடும். என்ன கூடும் அப்படின்னா, இந்த பகுதியில் நம்ம தியானிக்கிறோம். 3 காரியங்களை உங்களுக்கு நினைப்பூட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, எதிர்பாராத ஆசீர்வாதங்களை தந்திட கூடும். எதிர்பாராத ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்திடக்கூடும். பிரைஸ் தி லார்ட். இந்த மரியாள்ங்கிறவங்க ரொம்ப சாதாரணமான ஒரு லேடி.
ஆனால் எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்கிறாங்க பின்னணி சொல்றதுன்னா, ஒரு நீதிமான் போன்றிருந்த லேடி, நீதிமான், கர்த்தருக்கு முன்பதாக ரொம்ப உத்தமமா இருந்த ஒரு பாத்திரம், ஜெபம் பண்ணுகிற ஒரு பாத்திரம். அது ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய சித்தத்திற்கு, திட்டத்திற்கு 100% ஆயத்தமாய் இருந்த பாத்திரம். எப்பொழுதும் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருந்த பாத்திரம் தான் இந்த மரியாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சிம்பிளான ஒரு லைஃப் தான் அவங்களுக்கு இருந்ததுன்னு சொல்லி பார்க்கும். ஆனால் சின்சியராக இருந்தாங்க. நம்ம சிம்பிளாக இருக்கலாம், அதே நேரத்தில் நம்ம சின்சியராக இருக்கணும். நமக்கு தரப்பட்டிருக்கிற காரியங்களிலே நாம் என்னது உறுதியாக இருக்க கர்த்தர் கிருபை தரார். அப்போ முதலாவதாக நான் சொல்ல வர்ற காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு என்ன கூடும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், சொல்லப்பட்டிருக்கு எதிர்பாராத ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிற ஆண்டவர். இந்த மரியாளுடைய லைஃப்பை பார்க்கும்போது நான் சொன்னேன், ரொம்ப சிம்பிளான ஆள், ஆனால் சின்சியரான ஒரு நபர்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட திருமண வயதில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, பார்த்து மாப்பிள்ளையை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரியா, யோசேப்பு அப்படிங்கிறவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்னது, அவங்க உள்ளத்தில் பட்டாம்பூச்சிலாம் பறந்துருக்கலாம், பறக்காமல் இருக்கு நமக்கு தெரியல. சரியா, அப்படிப்பட்ட இன்னும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். அதற்கான யூத கலாச்சாரத்தின் படி பல சுத்திகரிப்புகள் இருக்கும். அது மாத்திரமல்ல, பல ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் பஞ்சாப் போன்ற இடங்களில் பார்க்கும்போது நைட் தான் கல்யாணம் நடக்கும். இவங்களுடைய கல்யாணமும் கிட்டத்தட்ட நைட் மாதிரி தான் நடக்கும். அப்படிப்பட்ட நிலை தான் அது. சோதர் மணவாளன் கன்னிகைகள்லாம் கூட்டிகிட்டு மணவாளன் வருவாங்க. இப்படிலாம் போக்கும் வரத்துமா இருக்கும். ஏதோ நம்ம ஊர் மாதிரி காலையில் வந்து கல்யாணம் 2 மணி நேரம் முடிஞ்சு அது நல்ல நேரத்தில் முடித்து பிறகு சோதரை சாப்பிட்டுட்டு போகிற நிலை இருக்காது. அது ஒரு பெரிய ஈவெண்ட்டாகவே நடக்கிற ஒரு நிகழ்வுன்னு சொல்லி பார்க்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாருங்கள், அவங்க எதுவுமே எதிர்பார்க்கல. எனக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைக்க போகுது, வெற்றிகரமான குடும்பத்தை நான் நடத்த போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கும் பொழுது திடீர்னு டமால்னு ஒருத்தர் வந்து நிற்கிறார். யார் அப்படின்னா, கேப்ரியல் அப்படிங்கிற தூதன் வந்து நின்று, இன்னைக்கு 26ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வந்து 27ஆம் வசனத்தில் வந்து 28ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கணும். அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, அது எந்த டைம்னு தெரில, ஒருவேளை நைட் நேரமா அல்லது பகல் நேரமா, காலை நேரமா, அதிகாலை நேரம்னு தெரில, டஹால் வந்து நின்று சொல்றாரு, கிருபைப்பட்டவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு பயந்து கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, என்னையா திடீர்னு இப்படி எதிர்பாராத ஒரு நிகழ்வு என் வாழ்க்கை நடக்குது, நான் சட்டிலும் இப்படி ஒரு தூதன் வருவாரு, இப்படி ஒரு வாழ்த்துதல் என் வாழ்க்கையில என் அப்பா என்னை வாழ்த்திருப்பாங்க, அம்மா என்னை வாழ்த்திருப்பாங்க, கூட பிறந்தவங்க வாழ்த்திருப்பாங்க, நான் வேலை இடத்துல என்னை வாழ்த்திருப்பாங்க, திடீர்னு இப்படி தூதன் வந்து நின்று கிருபைப்பட்டவளை வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஒன்று இந்த வார்த்தை கேட்டோன்னு அவளுக்கு ஒரு பெரிய ஷாக் ஆயிட்டு, ஒரு கலக்கம் வந்துட்டு, என்ன அப்படின்ட்டு நிற்கிற நேரத்தில் அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையில் கலங்கி, இந்த வாழ்த்தில் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக்கணும். இது என்னையா, இதோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்துட்டு போன நிகழ்வு இல்லை, கொஞ்சம் வெயிட்டிங் டைம் இருக்குது. இந்த வார்த்தை சிந்தித்து கொண்டிருந்தா அப்படிங்கிறத சிந்தித்து கொண்டிருக்கணும். திரும்ப தேவதூதன் சொல்லி, மரியாளே நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெறுவாய். நீ என்ன செய்ய போற, கன்சீவாக போற, ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போற, அவருக்கு இயேசு என்று சொல்லி பேர், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாள்வார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். 34ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அதற்கு மரியாள் தேவன் தூதன் நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை நான் அறியேனே. இது எப்படி ஆகும், புருஷனா கல்யாணத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா ஒரு ஆணும் பெண்ணும் இணைய வேண்டுமே, அதற்கான வாய்ப்பு இல்லையே, நான் தேவ பக்தியோடு இருக்கேன், தெய்வ பயத்தோடு கூட இருக்கிறேன், நான் ஒழுக்கமுள்ள ஆளா இருக்கிறேன், திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது சோதரன் என்ன சொல்றாரு, சோதரம் என்ன சொல்றாரு, அவர் என்னது 34ஆம் வசனத்தை 35ஆம் வசனத்தை வாசிப்பார்கள், தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது,
தேவனுடைய குமாரன் எனப்படும். சொல்லுங்க அல்லேலூயா. இதுவரைக்கும் அல்லேலூயா ஆமே சக நிலையிலிருந்து வந்த ஆசீர்வாதம் இப்போ ஆண்டவர் சொல்றாரு உன்னதத்திலிருந்து வர்ற ஆசீர்வாதம். கரங்களை தள்ளிடுச்சுங்க பார்ப்போம். அலசோத்திரம் ஹalleluya. யோசேப்பை வாழ்த்தும் பொழுது அலசோத்திர கனித்தரும் திராட்சை செடியை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றார்? வானத்திலிருந்து ஆசீர்வாதம், பூமியிலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம், இப்படி எல்லா திசையிலிருந்தும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவான்னு சொல்றாரு. இங்க சொல்றாரு உனக்கு இந்த பிளஸிங் எப்படி கிடைக்க போகுது? எந்த மனுஷ துணையினால் கிடைக்க போகிற பிளஸிங் இல்ல, இது கர்த்தருடைய டைரக்ட் துணையினால் கிடைக்க போகிற ஆசீர்வாதம். அல்ல இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் பண்றேன், இந்த மாதத்தில் கர்த்தருடைய நேரடியான ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. மனிதர் மூலமா கர்த்தர் கிரியை செய்திருக்கலாம், உங்கள் மூலமா கர்த்தர் கிரியை செய்திருக்கலாம், அல்ல சோத்திர பல சூழ்நிலை மூலமா கர்த்தர் கிரியை செய்தலாம். நான் சொல்றேன் அல்ல இந்த மாதத்தில் கர்த்தர் நேரடியாக பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் தம்முடைய வானத்தின் பலகணிகளை திறந்து இளங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் விசுவாசி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே ஹalleluya இது எப்படி ஆயிற்று, அல்லது இது எப்படி ஆகும் என்று தெரியுமா? தேவனால் எல்லாம் கூடும் என்கிற பாடலை பாட போறோம். எல்லாம் கூடும், உம்மால் கூடும், உடைய வார்த்தையினால் கூடும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இது எப்படி ஆகும் என்று தெரியுமா? தேவனால் எல்லாம் கூடுமே. 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 கூடும், எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடுமே. கூடும், எல்லாம் கூடும், வார்த்தையால் எல்லாம் கூடுமே. கூடும், எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடுமே. கூடும், எல்லாம் கூடும், வார்த்தையால் எல்லாம் கூடுமே. சொல்லுமா அல்லேலூயா பாடுவோம், கைகளை தட்டி போற்றுவோம், நடனமாடி துதிப்போம். ஹalleluya ஹalleluya சொல்லுங்க அல்லேலூயா பாடுவோம், கைகளை தட்டி போற்றுவோம், நடனமாடி துதிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இப்போ என்ன சொல்றாரு? டைரக்டா நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்துக்கும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை தன் முதிர் வயதிலே இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். பிள்ளையற்றவள் எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், 6th month அப்படி சொல்றார். அப்ப பாருங்க நம்முடைய லைஃப்ல எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் தரு. இந்த சகரியா எலிசபெத்துக்கும் ஆண்டவர் தந்த ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதம். அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணி களைச்சி விட்டுட்டாங்க, அந்த ஜெபம் பண்றதை நிறுத்திட்டாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் சகரியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்து சொல்லுகிறது, சகரியாவே நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சொல்லுங்க அல்லேலூயா. அது ஸ்தோத்திரம். காலமெல்லாம் கடந்து போயிட்டு, சரீரம் சப்போர்ட் பண்ணாத சூழ்நிலை, வயது சப்போர்ட் பண்ணாத சூழ்நிலை, அப்படி காலம் கடந்த நேரத்தில் கூட இந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லையே, இல்லை அதுக்கு ஒருவேளை கொடுப்பேனே இல்லையோ அப்படி நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் இந்த சகரியா எலிசபெத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதம் உங்கள் லைஃப்ல, ஒரு எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாராக. நீங்கள் ஒரு முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படலை, அப்படி சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? கொண்டு போய் வலைய போடுங்கடா. ஸ்தோத்திரம். நைட் ஃபுல்லாக பிரயாசப்பட்டுட்டோம், காலை அதிகாலம் வலையை அலசிட்டு இருக்கிறோம். நான் சொன்னபடி நீங்கள் வலைகளை கொண்டு போய் போடுங்க. போட்ட பொழுது ஒரு எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் கிடைச்சது. வலைகள் கிழியத்தக்கதாக, படகுகள் அமிழத்தக்கதான, திரளான மீன்களை பிடிக்கத்தக்கதாக கர்த்தர் ஒரு பெரிய கிருபை தந்தார். சொல்லுங்க அல்லேலூயா.
கர்த்தர் எதிர்பாராத ஆசீர்வாதங்களை தருகிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, எதிர்பாராத ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நாம் எதிர்பாராத ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பிக்சர் ஆண்டவர் கிரியேட் பண்றாரு. என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே செய்யக்கூடாத காரியம் அப்படின்னு பாடும். ஒன்றுமில்லை, எல்லாம் அதிசயம் 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 அதிசயம். அப்படி பேர் ஒன்றுக்கு அதிசயம். வல்லமையுள்ள ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் தர்ற மேன்மையான ஆசீர்வாதங்களை அலசோதர நீங்க பைபிளை பார்க்கும் பொழுது 3 வித அலசோதரம் வழி நடத்தலை சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, மாம்சத்தின்படி நடக்கிறவங்க, மாம்சத்தின் இச்சையின்படி நடக்கிற ஒரு குரூப் இருக்கு. தங்களுக்கு நல்லது கெட்டதுன்னு நடக்கிற காரியத்தின்படி செயல்படுற ஆட்கள். 3வது ஒரு குரூப் இருக்கிறாங்க, ஜீவனின் படி செயல்படுவாங்க. கரங்களை வைத்து அழைச்சவங்க பார்ப்போம். என்னது நல்லது கெட்டதுங்கிற படின்னு செயல்படுற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு கூட்டமா இருக்கணும்? ஜீவனின் படி செயல்படுகிற ஒரு கூட்டமா இருக்கணும். சமீபத்தில் ஒரு சோதரர் ஒரு அதிகாலை ஒரு டிவோஷன் நான் கேட்டேன். அது கேட்கும் பொழுது ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. ஒரு இடத்துல ஒரு சின்ன பிள்ளைக்கு சுகவீனம். அவங்க அம்மா உடனடியாக ஒரு மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போகிறாங்க. போய் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். அப்படி நேரத்தில் அந்த டாக்டர் என்ன செய்கிறாரு, நான் திறமையாக செயல்பட்டு அந்த பிரச்சனை என்னங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி தேவையான கரெக்டாக மருந்தை கொடுத்து ஆன்டிபயோட்டிக்ஸை கொடுத்து சோத்திரம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்த அந்த பிள்ளையை காப்பாற்றிட்டார். அந்த அம்மாவுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. இப்படிப்பட்டு மறித்து போய்வான்னு நினச்ச என் பிள்ளைய அந்த டாக்டர் இவ்வளோ சிரமப்பட்டு நல்ல செயல்பட்டு ஞானமாக செயல்பட்டு காப்பாற்றிட்டார, இவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறாங்க. வீட்டில் போய் என்னத்தை கொடுக்க, பெருசாக கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் ஒன்றை கொடுக்கலாம். ரொம்ப ஆசையாக அழகாக நான் தயாரித்த எம்ப்ராய்டரி ஒர்க் நிறைஞ்ச ஒரு பர்ஸ் இருக்குது. அந்த பர்ஸை கொண்டு போய் இந்த சோத்திரம் டாக்டர்கிட்ட நான் கொடுக்குறேன்னு சொல்லி நேராக எடுத்துகிட்டு வர்றாங்க. டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர், நீங்கள் என் பிள்ளைக்கு அலிசோத்திரம் நல்ல தீவிரமாக உதவி செய்து இன்னைக்கு அவள் நல்ல உயிரோடு இருக்கிறா, நல்ல சுகமாக இருக்கிறா. உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே முடியல அலிசோத். அதனால் நான் ரொம்ப ஆசாசியாக நானே என் சொந்த கைகளால் ரெடி பண்ணேன் இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் நிறைஞ்ச இந்த பர்ஸ் உங்களுக்கு தர்றேன், நீங்கள் இதை பெற்றுக்கிடுங்கன்னு சொல்லும்போது டாக்டர் சொன்னார், ஏம்மா எங்கள் வீட்டில் இருக்க நிறைய என்னது பர்சஸ்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. எனக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக தர வேண்டாம், எனக்கு ஃபீஸ் மட்டும் கொடுத்தா போதும். உங்களை ட்ரீட் பண்ணியிருக்கேன், இது செலவு ஒட்டுமொத்த செலவு ஒரு $200, அதை மட்டும் கொடுங்கம்மா அப்படிங்கிறார். இல்லை டாக்டர், இதை நீங்கள் வச்சுக்கோங்க டாக்டர், நீங்கள் பெற்றுக்கிடுங்க அப்படி. இல்லை எனக்கு தேவையில்லைம்மா, நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் ஆசையாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படி சொல்லி சொல்கிறார். உடனே அந்த அம்மா நினச்சிருந்தாங்க, சரி $200 தான் கேட்குறாரு. அந்த கையில் வச்சுருந்து அந்த பர்ஸை திறக்கிறாங்க. திறந்து அதில் $500 இருக்குது. அந்த $500 $200 கொடுத்துட்டு மிச்சத்தை மூடி கொண்டு போயிட்டாங்க. அப்போ தான் டாக்டருக்கு பொறி தட்டுச்சான், என்னடா சோத்திரன், இது அந்த அம்மா தர நேரமாக வாங்கியிருந்தா $200க்கு $500 கிடச்சிருக்கும். நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்ம ஆண்டவர் அழகா ரேப்பர் பண்ணி தர்ற ஆசீர்வாதத்தை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு அல்ல சோத்திரம், நான் பசியினால் சாகிறேன், இந்த சிவப்பான கூழ் இப்போ எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? அவன் நீங்கள் எபிரேயரில் வாசித்து பார்க்கும் பொழுது கண்ணீர் விட்டு கதறியும் அல்லது மனமாறுதலை அடையாமல் போனான்னு சொல்லப்பட்டு நிறைய நேரத்தில் கர்த்தர் நமக்குன்னு தி பெஸ்டான ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கிறாரு. நம்ம யூஸ் பண்ண எடுத்து செலக்ட் பண்ணுறதெல்லாம் அல்ல சோத்திர செகண்ட் கிரேடான ஆசை. நல்ல மொபைல் இருக்கும், அதில் போய் சொல்லுவாங்க, பாஸ்டர் இது அதே தான் ஆனால் காப்பி வேர்ஷன் அப்படிம்பாங்க. என்னது காப்பீடு வெர்ஷன் அப்படின்னா என்னது? அதே தான் ஆனால் என்னது சைனா. அப்படி தான் ஐஃபோன் அப்படி தான் இருக்கும், டிட்டோ. நீங்கள் உங்களுக்கு விவரம் தெரியாதவங்களாம் மாட்டிக்குவோம். ஆனால் காப்பீடு வெர்ஷன் சொல்கிறாங்க, அன்னும் அதே மாதிரி தான் இருக்கும், அதே ஃபங்க்ஷன் தான் இருக்கும். ஆனால் சில சிக்கல் வந்தால் அதை சரி பண்ண முடியாது. அப்படி தான் நல்லா உழைக்கணும் செய்யும். இப்படி நிறைய பாருங்க, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் மேன்மையான ஆசீர்வாதங்களை தரு, எதிர்பாராத ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். இந்த மரியாள் பாருங்க, ஒரு எதிர்பாராத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டாங்க. எத்தனை பேர் காத்து, இயேசு கிறிஸ்து என்னுடைய கற்பத்தில் பிறப்பார்னு எத்தனையோ பேர் காத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பெரிய கிருபை மரியாள் கிடைத்திருக்கிறது. எத்தனையோ பேர் இன்னும் ஒரு ஆலயம் கிடைக்காதா என்று சுட்டி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நல்ல ஆலயத்தை கத்த நம்ம கையில தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் வாசிக்கிறதுக்கு ஒரு வேதாகமம் எனக்கு கிடைக்காதா என்று கதறி கொண்டிருக்கிற, என் மொழியில ஒரு பைபிள் இல்லையே, தெரிஞ்சா நான் வாசித்துருவேனே, அல்ல எங்க சர்ச்சில் பாஸ்டர் மட்டும் தான் வச்சிருக்காரு, நான் இடப்பட்ட நாட்களில் போய் 4 பக்கத்தை
வசனத்தை படிச்சுட்டு வந்துடலாம்னு நினைக்கிற நேரத்தில் கையில் காலில் எல்லா இடத்துலையும் ஒரு பைபிள் இருக்கத்தக்கதான கிருபை கத்த தந்திருக்கிறார். இதை நம்ம அற்பமாக நினைக்கக்கூடாது. கரங்களை வைத்து அலட்சங்க பார்ப்போம். தேவன் தர்ற ஆசீர்வாதம் அவளுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம், கனவுலே நடக்காத ஆசீர்வாதம். இன்னைக்கு பாருங்க, அல்லது எதிர்பார ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைச்சதுனால பாருங்க, நாம எல்லாரும் இன்னைக்கு அவங்களை குறித்து பேசுறோம். கிறிஸ்தவத்தில் ஒரு பிரிவினர் அவங்களுக்கு கடவுளாவே நினைக்கிற லெவலுக்கு மாறி போச்சு. அப்படியாக ஒரு உயர்வை கத்தர் கொடுத்ததை குறித்து பார்க்கணும். அருமையான தேவ ஜனங்களே, கத்தர் உங்களுக்கென்று ஒரு எதிர்பார ஆசீர்வாதத்தை தருகிறார். அதை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். விசுவாசிக்கிற எல்லா கரங்களை வைத்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, கத்தர் உங்களுக்கு எதிர்பாராத ஆசீர்வாதத்தை தருவார். ஒரு எதிர்பாராத ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் இந்த நேரத்தில் சொல்றீங்க, எதிர்பாராத ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு தருவார்? வா, எவ்வளவு பெரிய பாக். ஆரம்பத்தில் யாருக்கு அது புரிஞ்சிருக்காது, குடும்பத்தில் புரிஞ்சிருக்காது, சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அது புரிஞ்சிருக்காது. ஆனால் இவங்களுக்கு நல்லா புரியும். நான் அது கண்டது பொய் அல்ல, உண்மை. ஒரு தூதன் வந்தது உண்மை, தூதன் என்னோட கூட பேசினது உண்மை, தூதன் வாழ்த்து சொன்னது உண்மை, தூதன் வந்து தீர்க்கதரிசனம் சொன்னது உண்மை. அப்படி சொல்ல வைத்த ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை கத்த தந்தார்னு சொல்லு. உண்மையாகவே இந்த சியோனை சபையில் நீங்க இருக்கிற நீங்க எல்லாருமே கிருபை பெற்றவர். பக்கத்தை கை குடிச்சா நீங்க ஒரு கிருபை பெற்றவங்க. ஆமென். கிருபை பெற்றவர்கள். ஹalleluya. மறந்துடாதீங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கத்தணும். இது அப்படியே கர்த்தருடைய வசனம் வரும் பொழுது அப்படியே நீங்க உட்கொள்ளுங்க. பிரைஸ் லார்ட். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது விசுவாச வாழ்க்கைன்னு சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எதிர்பாராத ஆசீர்வாதங்களை செய்ய முடியும். இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 4300 ரிலிஜன் இருக்குதான், மதங்கள் 4300 மதம். அதெல்லாம் உருவாக்கினவங்க இருக்கிறாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிச்சு புதைக்கப்பட்டாங்க. அவருடைய கல்லறை இருக்குது. ஆனால் வரலாற்றிலே ஒரே ஒருத்தர் அது கல்லறை மட்டும்தான் திறக்கப்பட்டதாக இருக்கு. அவர் இங்கே இல்லை. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ரத்தத்தை சிந்தி சொல்றாரு, ஐ paid it all. எல்லாவற்றுக்கான கிரயத்தை செலுத்திட்டேன். அப்போ நமக்கு ஏன் அந்த உயிர்த்தெழுதல் தேவைன்னா அந்த செலுத்துதலுக்கான ரிசிப்ட் தான் உயிர்த்தெழுதல். சொல்றாரு, தூக்கி காட்டுறாரு, டேய் எல்லாத்தையும் உனக்கா செலுத்தினா நம்புனா நம்பு. இந்த பாரு, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து உன் கையில் ஒரு ரிசிப்டை கொடுத்துருக்கேன். அல்லேலூயா. பெட்ரோல் பல்கில் போய் பெட்ரோல் போடுற நேரத்தில் என்ன செய்கிறாங்க, போட்டோடனே ஒரு ரிசிப்ட் கொடுக்குறாங்களா இல்லையா? நித்திய பெரும்பத்தில் வந்து பதிவு செஞ்சோன்னு உன் கையில் என்ன கொடுக்குறாங்க? அல்வா கொடுக்குறாங்களா? இல்லை, என்ன கொடுக்குறாங்க? ரிசிப்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ரிசிப்டை கையில் கொடுக்குறாரு. என்னது? நான் உயிர்த்தெழுந்தப்பா. நான் சொல்றேன், யாராலே முடியாததை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். சொந்த குமாரன் என்று பாராமல் தம்மையே பலியா ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அன்னை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்திலே, திருச்சபையில கர்த்தர் எதிர்பாராத நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தருவார். ஹல்லேலூயா. ஆமென். டைரக்ட்ல இருந்து வரும், பரத்திலிருந்து ஜெயம் வரும். அல்லேலூயா. பரன் என்னை காக்க வல்லோர். எல்லாம் சொல்லுங்க, பரத்திலிருந்து ஜெயம் வரும். ஹல்லேலூயா. பரத்திலிருந்து எனக்கு ஒரு ஜெயம் வரும், எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். பரத்திலிருந்து நமக்கு ஜெயத்தை தருகிற ஆண்டவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனால் எல்லாம் கூடும். எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதத்தை தர முடியும். அல்லேலூயா. எதிர்பாராத கல்லறைகளுக்கு பக்கத்துல தான் இருந்த ஒரு மனுஷன், தனக்குத்தானே சேதம் உண்டாக்கி கொண்டிருந்த மனுஷன் இயேசு வந்து சந்திக்கிறார். அவனுக்கு பிசாசெல்லாம் வேண்டிக் கொள்ளுது, இந்த பண்டிக்குள்ளே அதை அனுப்புங்க, போதும், விடுதலை பெறான். ஒரு நாள் பெரிய ஒரு மாற்றம், எதிர்பாராத மாற்றம். இதுவரைக்கும் அவன் கல்லறைக்கில் இருந்து வஸ்திரம் சரியா இல்லாதவனா, தனக்கு தானே சேதமாக்கி கொண்டு பைத்தியக்காரனை போல இருக்கிறான். இப்போ ஒரு மாற்றம். நம்ப மாட்டாங்க, இவனா இவன், இவனா இவன், அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அந்த கேருட்டார் எந்தனை மீட்க நீங்கள் நானும் அழகா மாறுறதுக்காக தான், நம்முடைய அடையாளத்தை மாற்றுவதற்காக. கிருபை இல்லாதவள் கிருபை பெற்றவள் அப்படிங்கிற ஒரு அடிமை, ஒரு அடையாளத்தை மாற்றுறதுக்கு, உங்கள் அடையாளத்தை கர்த்தர் மாற்றுவதற்கு எதிர்பாராத நன்மையை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது, நீங்கள் விசேஷித்தவர்கள் என்கிற ஒரு அடையாளத்தை தருவதற்கு கர்த்தர் எதிர்பாராத ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருகிறார்.
அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா தேவ சமூகத்தில் இருக்கீங்க? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிரைஸ்ல எத்தனை பேர் அவர் நம்பாம இருக்கிறாங்க? கிறிஸ்துவலா இருந்தும் அவர் நம்பாம, ஜெபிக்காம, வேதத்தை வாசிக்காம, ஆலயத்துக்கு வராம இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க? எதுவுமே பெருசா நினைக்கிறது இல்லை. ஆனால் நீங்க அவரே நம்பிக்கிறீங்களே, நீங்க அவரே நம்பியிருக்கீங்களே, அந்த நம்பிக்கை ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்தவே உங்களை வெட்கப்படுத்தாது. விசுவாசிக்கிற அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு எதிர்பாராத ஆசீர்வாதத்தை காண கர்த்தர் கிருபை செய்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக நான் சொல்ல வர்ற காரியம், தேவனால் எல்லாம் கூடும். ஏமாற்றத்தை சரிப்படுத்த கூடும். முதலாவது எதிர்பாராத ஆசீர்வாதங்களை தரக்கூடும். இரண்டாவது ஏமாற்றம். டைரக்டா நீங்க இந்த பகுதியை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, நான் ஒரு பிக்சரைசேஷன், நீங்க மத்தேயு திருப்பிக்கிடுங்க, 1ஆம் அதிகாரம் திருப்பிக்கிடுங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் நீங்க 19ஆம் வசனத்திலேருந்து நான் அப்படி சொல்றேன் இன்சிடென்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன் பாருங்க. இப்போ தூதன் வந்து பேசுறார். இந்த விஷயத்தை அவன் டேரக்டா வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் மரியாதை சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி காபிரியேல் தூதன் வந்தார், இன்னும் நடந்துச்சு, இப்படி சொல்லிட்டு போனாரு. நம்ம சொந்தம் அல்ல எலிசபெத்தும் இப்போ கர்ப்பமாக இருக்காங்களாம், 5 மாதம் முடிச்சு இப்போ 6ஆம் மாசமா அப்படி சொல்லியிருப்பார். இதை என்ன சொல்லியிருப்பாங்க? ரைட்டா, நேராக போய் அவங்க வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற மாப்பிள்ளைட்டின்னு சொல்லியிருப்பாங்க. அல்ல இந்த மாதிரி காபிரியேல் தூதன் வந்தாரு, சரியா, இந்த மாதிரி கிருபை பெற்றவளை வாழ்க, சூப்பர், கர்த்தர் உன்னுடைய இருக்கிறார், சூப்பர், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட, ரொம்ப சூப்பர், நீ பயப்படாதே, அல்ல தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றால், சூப்பர். அப்புறம் வந்து அவர் சொன்னாரு, நீ கற்பம் தரிச்சிருக்கிற, நீ ஒரு குமாரனை பெற போறன்னு வாந்தி எடுத்துட்டாங்க. என்னடா சொல்றது மட்டும் இல்லை, வாந்தி எடுத்துட்டா அப்படின்னு அவன் நினைச்சி என்ன பண்றாரு? நீங்க இப்பதான் இன்சிடென்ட்டை படிக்கணும். இப்போ என்ன சொல்றாரு பாருங்க. வாந்தி எடுத்த நிலையில, இது ஒரு கற்பனையில் ஆட சொல்றேன், இன்சிடென்ட் எடுத்தா இப்போ என்னாச்சு? சொல்லத்தான் செஞ்சா கதை இன்னும் தீவிரமா மோசமாயிட்ட. என்னடா நமக்கு வர வேண்டிய மனைவியா என்ன கதை விடுறா? இப்படி வந்து ஒருத்தர் சொல்லி நம்ம எப்படி ஏத்துக்கிறது? சரி, நான் ஏத்துக்கிட்டா என் சொந்தம் வந்து என்ன செய்யப்போது, ஏது செய்யப்போது? ஐயோ, நம்மளும் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தோம், நம்ம தாவீதின் வம்சம் வேற, இப்படி ஒரு என்னது அபசகுனமா நம்ம வாழ்க்கையில, இப்படிப்பட்ட ஒரு விபரீதமா அப்படிங்கிற நிலையில பாருங்க அவன் பிளான் பண்றான். அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட என்ன பண்ணான்? எப்படியாவது தள்ளிடணும், இவ வேண்டாம், இவ எனக்கு வேண்டவே வேண்டாம், எப்படியா தள்ளிடணும் அப்படின்னு பிளான் போட்டு உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க. அவமானப்படுத்திடக்கூடாது. பாவம், ஒரு சொன்ன உண்மையா கூட இருக்கலாம், அவ சொன்ன உண்மையா இருக்கலாம், ஆனா எனக்கு இது சரி வருமா எனக்கு தெரியாது, ரகசியமா தள்ளிவிட யோசனை. அவன் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, உன் மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. கரங்களை வைத்து அலட்சங்க பார்ப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெறும். அவளும் இயேசுன்னு தான் சொன்னாரு, இவர் இப்போ இயேசுன்னு தான் சொல்றாரு. அந்த இயேசு இதுவும் இயேசு, அதுவும் இயேசு இதுவும் இயேசு அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சேஞ்ச், டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர ஆரம்பிக்க பாருங்க. அது சொல்ல தீர்க்கதரிசியின் மூலமாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அப்படி சொல்லிட்டு 23 இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர்வார் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அடுத்தது நீங்க பாருங்க, இன்னும் 24 வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. யோசேப்பு நித்திரை திறந்து எழுந்து, இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல தான், பரவாயில்ல அவ்வளவு பிரச்சனை தூங்கி இருக்கிறான், நித்திரை திறந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அதியாதிருந்து அவருக்கு ஏசு என்று. சிச்சுவேஷனை யோசித்து பாருங்க, பெரிய ஒரு ஏமாற்றம். சாரி, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, டைரக்டா சோத்திரம் யோசிப்போடு கூட ஹேண்டில் பண்ணி அவனுடைய ஏமாற்றத்தை சோத்திரம் என்ன ஆசீர்வாதமா மாத்திட்டார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. உங்க லைஃப்ல கூட நீங்க ஏமாறி இருக்கலாம், ஏமாற்றுகள் மிகுந்து இருக்கலாம்,
அல்ல சோத்திரம். இன்னும் நடந்துடும், நாளைக்கு நடந்துடும் நினைக்கிற ஒரு ஏமாற்றம் வந்திருக்கலாம். சோதரன், இந்த பிரச்சனை சால்வ் ஆகி இருக்கிற இன்னும் இடியாப்பல் சிக்கலை போல உங்க லைஃப்ல பிரச்சனைகள் மேல பிரச்சனை அப்படிங்கிற நிலையில காணப்படலாம். சோத்திரம், ஏமாற்றம் தான் உங்க வாழ்க்கை. சோத்திரம், நடந்துடும் நினைக்கிறேன், ஆனா ஏமாற்றம். நாளைக்கு நடந்துடும் நினைக்கிறேன், ஏமாற்றம். அல்ல சோத்திரம், கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார், இப்போது நடந்துடும் நினைக்கிறேன், ஒரு ஏமாற்றம் நிறைந்த ஒரு சூழ்நிலை இருக்கு. கவலைப்படாதீங்க. அல்ல சோத்திரம், உங்களை ஏமாற்றங்கள் எல்லாம் மாற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் குழப்பம் வந்துட்டுனா குழப்பத்தை தீர்க்கவே முடியாது. எப்பேற்பட்ட குழப்பத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் குழப்பத்திலேருந்து ஒரு தெளிவை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் இருக்காங்க. உங்கள் வீட்டில் யாராவது பயங்கரமான குழப்பத்தில் இருக்கிறாங்க, அதே நினச்சிட்டு இருக்காங்க, அதே போராடிட்டு இருக்கிறாங்களா, கர்த்தர் ஒரு பெரிய தெளிவை இந்த நாட்களில் தருவாராக. மனதை சரிப்படுத்த அவரால் கூடும், உங்கள் குழப்பத்தை மாற்ற அவரால் கூடும், உங்களுக்கு ஒரு தெளிவை தர்றதுக்கு அவரால் கூடும். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சந்தேகங்கிற பெரிய பிசாசு. அந்த சந்தேக பிசாசு உள்ள வந்துட்டாலே அல்ல குடும்பங்கள் சீரழிந்த நிலைகள் பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சந்தேகங்களெல்லாம் தெளிவுபடுத்துகிற ஆண்டவர், எல்லா ஏமாற்றத்தையும் நான் சரிப்படுத்துகிற ஆண்டவர். அல்ல நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வேன். எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? ஆண்டவரே, என்னுடைய ஏமாற்றங்கள் எல்லாம் அல்ல சோத்திரம் மாற்றுகிற ஆண்டவரே. ஏமாற்றம் தான் என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில் ஏமாற்றத்தின் மேல் ஏமாற்றம் தான். சோத்திரம், இன்னும் நம்புறதற்கு ஏதுவான சூழ்நிலையே இல்லை. சோத்திரம், இது நடக்குங்கிறதுக்கான சூழ்நிலை என் வாழ்க்கையில் இல்லை. அப்படி சொல்றீங்களா? கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அவர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். எவ்வளோ பெரிய ஒரு தெளிவை பாருங்க. இந்த யோசேப்பு கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல உங்களுக்கு கர்த்தர் தெளிவை தருவார். அல்ல கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அது குறித்து ஒரு தெளிவு இல்லாமல் குழப்பத்தில் இருக்கிறீங்களா? அல்ல சோத்திரம், கர்த்தர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அது குறித்து ஒரு தெளிவு இல்லாமல் குழப்பத்தோடு கூட நீங்க இருக்கிறீங்களா? என்னை கர்த்தர் தெளிவை தருவாராக. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிரைஸ் தி லார்ட். என் கணவனுக்கு இருக்கிற பிரச்சனை நான் எப்படி மாற்றுவது? அல்ல சோதரன், எப்பவுமே எனக்கு எதிராக இருக்கிற நிலைகள், அல்ல சோத்திரம், என் மனைவி எனக்கு எப்பொழுது எதிராக இருக்கிற நிலைகள், எப்பொழுது என் பிள்ளைகள் எனக்கு எதிராக இருக்கிற நிலைகள். இந்த பரிசுத்த ஆவியான் உங்களுக்குள்ள வரும்பொழுது பிரசவிக்க செய்கிற தேவன் மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த ஆவியான் வரும்பொழுது நிறைய காரியங்களில் ஒரு தெளிவை நமக்கு தருகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி செய்யணும் உதவி செய்கிறேன், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்க பலனை கொடுக்கிறவர். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் சொன்ன ஆண்டவர். அல்ல சோத்திரம், என்ன செய்வது தெரியல, குழப்பத்தில் இருக்கீங்க, எதை செலக்ட் பண்ற குழப்பத்தில் இருக்கீங்களா? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பரிசுத்த ஆவியானவரே என்னை வழி நடத்தும் என்று சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் ஏமாற்றம் இருக்காது. சொல்லுங்க அல்லேலூயா. வாழ்க்கை ஏமாற்றம் இருக்காது. அது ரிஸ்கா இருந்தாலும் நீங்க எடுத்து செய்யறது கர்த்தர் உதவி செய்வார். இப்போ சொல்லுறோம், இன்னைக்கு இயேசுநாதர் வச்சு யோசிப்பையும் நம்ம அதிகமாக யோசிக்கிறோம். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அல்லேலூயா. ஏமாற்றத்தை சரிப்படுத்துகிற ஆண்டவர். கடைசி மூணாவது நேரல வேகமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எப்பேற்பட்ட சதிகளையும் முறியடிக்க கூடும். எப்பேற்பட்ட சதிகளையும் முறியடிக்கிறதற்கு அவருக்கு கூடும் சொல்லி பாருங்க. டைரக்டா அடுத்த சம்பவத்தை பாருங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரத்துக்குள்ள வரும்பொழுது அங்க பாருங்க, சோத்திரம், ஏரோது ராஜாவின் நாட்களிலே ஒரு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இயேசுநாதர் பிறந்த பின்பதாக முதலாவது மெய்ப்பர்கள் வந்து அவரை பணிந்து கொண்டு போறாங்க. பின்பதாக சாஸ்திரிகள் தூர தேசத்தில் வர்றாங்க. அந்த ஸ்டாரை ஃபாலோ பண்ணிட்டே வர்றாங்க. இப்போ பெத்லஹேம்குள்ள வந்துட்டாங்க. வந்த பின்பதாக ஒரு சின்ன தடுமாட்டம். என்ன அப்படின்னா, ராஜா எங்க பிறப்பாரு, அரண்மனைத்தாலே பிறப்பாருன்னு சொல்லிட்டு டைரக்டா ஏரோதுடைய அரண்மனைக்குள்ளே போயிட்டாங்க. இந்த மாதிரி உங்க வீட்டில் ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரா? நீ ராஜாவா, நமக்கு தெரியாமலா அப்படின்னு அவனுக்கு சொன்னேன். ராஜா பிறந்திருக்கிறா, ராஜா ஒருத்தர் பிறப்பான். என்னடா ராஜா பிறப்பாரா, எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் உட்காந்து எல்லாம் திருப்பி புரட்டி பார்க்கணும். ஆமா, ஒரு ராஜா பெத்லஹேம்ல பிறப்பார். எல்லாம் கதி கலங்கிட்டான். 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது என்னது 3ஆம் வசனம், அவனோட கூட எருசலேம் நகரத்தார் யாவரும் கலங்கிட்டான். ஒன்னு ஞானமா சொல்றான், சாஸ்திரிகளே, உங்களுக்கெல்லாம் ஒரு ரெக்வசிஷன் நான் வைக்கிறேன். நீங்க போய் நேர போய் அவரை பணிஞ்சிட்டு பொன் வெள்ளை போலம் தூவர்க்கத்தை அவர் கையில கொடுத்துட்டு திரும்ப வந்து தயவு செய்து என்று சொல்லுங்க, நானும் அந்த ராஜாவை பணிந்து கொள்ளணும் தானே அப்படின்னு சொல்லி அழகா தேனமாய் சொல்றான். இன்னைக்கு நல்ல வார்த்தைகள் அழகா பேச நிறைய பேர் பழகிட்டோம்.
இன்றைக்கி நமக்கு நிறைய ட்ரைனிங் அதுதான் கொடுக்குறாங்க, எப்படி தேனாக எப்படி பேசுவது அப்படின்னு. நீங்கள் நிறைய வெல் ட்ரெயின். ஏன்னா யாராவது நீங்கள் ஏதாவது வேலை சொன்னீங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக செஞ்சிடறேன் பாஸ்டர், கண்டிப்பாக செஞ்சிடறேன் பிரதர் அப்படி சொல்ல தான் செய்வாங்க. அது செய்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, செய்யாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நல்லா கவனிங்க. இப்படி தான் சொன்னோடனே அப்புறம் அவங்க போகிறாங்க, இயேசுவை பணிந்து கொடுறாங்க. பின்பதாக 12ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆவியானவரால் என்னது எச்சரிக்கப்பட்டு, தேவதூதரால் எச்சரிக்கப்பட்டு, 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சொப்பனத்தில் எச்சரிக்கப்பட்டு, தேவன் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக போய்ட்டு பார்க்குறான் வருவாங்கன்னு வரல. உடனே பயங்கர கோபம் அவனுக்கு வந்துட்டு, சரியா இவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, ஆனால் நான் ஒன்று செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இங்கே 16ஆம் வசனத்தை வாசித்து பார்க்க முடியாது, எல்லாம் டேரக்டாங்க வாங்க, ஏன்னா நான் ஸ்கிப் பண்ணி வரேன். அதுக்கு பின்பதாக ஆண்டவர் யோசேப்பட்டையும் மரியாதையும் பேசுகிறாங்க. நான் குறிப்பு சொல்கிற வரைக்கும் இன்னொரு இடத்துக்கு போங்க, அது வரைக்கும் அங்கேயே தங்கிருங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே நைட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. 16ஆம் வசனம், அப்படி ஏரோது தான் சாஸ்திரிகள் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரியிடத்தில் திட்டமாக விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லையிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண்களையும் எல்லாம் இயேசுநாதரை கொலை பண்றதுக்கு அவன் பிளான் பண்றான். அது நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, எப்பேற்பட்ட சதியையும் முறியடிக்க அவளால் கூடும். சொல்லுங்க அல்லேலூயா. ராஜாவே போடுற திட்டம், அதிகாரங்கள் இருக்கிற போடுற திட்டங்கள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இந்த ஆண்டவர் நம்ம தப்பிக்கிறதுக்கான போக்கே உண்டு பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளவு அழகா கைட் பண்றாரு பாருங்க. அவரால் கூடுங்க, நீங்க தப்புவீங்க. விவேகி ஆபத்து கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார் சொல்லப்பட்டு. இப்படியா உங்க லைஃபை பாதுகாக்கிறதுக்கு அவரால் கூடும். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமான சதிகள், அறிந்த சதிகள், அறியாத சதிகள் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு விளக்கி காட்டினார்னா தலைமுடி இருக்கிற 4 முடியும் போயிடும். அதனால தான் நிறைய விஷயங்களை சொல்லாமல் இருக்கு. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. எப்பேற்பட்ட சதியையும் முறியடிக்க அவரால் கூடும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். எப்பேற்பட்ட சதிகளை முறியடிக்க வல்லவர். பல விதங்களில் சதிகள் உண்டா, பிளாட் எப்படியாவது வீழ்த்தணும் நினைப்போம், எப்படியாவது கொல்லணும், மேன்மையான ஆசீர்வாதங்கள் உங்களை விட்டு தூக்கிடணும். நீங்க ஒரு நடை பிணத்தை போல இருக்கணும், நீங்க வெது வெதுப்பா இருக்கணும், நீங்கள் ஸ்தோத்திரம் எருசலேமிலிருந்து எரியோக்கு வந்த கள்ளர் கையில் அகப்பட்டவனை போல குற்றுயிராக இருக்கணுங்கிறது தான் அவனுடைய சதி திட்டமாக இருக்கிறது. இந்த ஆண்டவர் தேவனால் எல்லாம் கூடும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டவர் எப்பேற்பட்ட சதினாலும் அந்த சதியிலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற அவர் வல்லமை உள்ள பாதுகாக்க வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாம் தியானித்த நல்ல வார்த்தைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எதிர்பாராத ஆசீர்வாதங்களை தருகிற ஆண்டவர். அது ஸ்தோத்திரம். ஏமாற்றத்தை அது சரிப்படுத்த அவரால் கூடும். ஆமென். அது ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சதிகளை முறியடிக்க அவரால் கூடும். எல்லா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தயவுக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தேவனால் எல்லாம் கூடும். ஒரு 7 தடவை சொல்லுங்க, தேவனால் எல்லாம் கூடும். சொல்லுங்க, அல்ல விடுதலையோடு சொல்லுங்க. யார் சும்மா நிறுத்திட மாட்டோம். ஆமென் 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 ஆமென். எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை நம்பி நிற்கிறோம், உங்களைத்தான் நம்பி இருக்கிறோம், உங்களைத்தான் 100க்கு 100 நம்பி இருக்கிறோம், உங்களைத்தான் 100க்கு 100 நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். நல்ல சுகத்தை தரக்கூடும். உங்களுடைய சோதரம், உங்கள் தாய் பலவீனப்பட்டிருக்கலாம், தகப்பன் பலவீனப்பட்டிருக்கலாம், அன்றைய சோதரம் உங்கள் சகோதர சகோதரி பலவீனப்பட்டிருக்கலாம். கர்த்தர் ஆரோக்கியத்தை தர கூடும். நம்முடைய ஜெபிக்க கேட்டுக்கொண்டு இருக்கிறான். கர்த்தர் ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். நாம எதிர்பாராத ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். ஆமென் ஆமென். ஏமாற்றத்தை சரிப்படுத்த நான் ஏமாற்றப்பட்டேனோ காரியங்களில் கர்த்தர் தெளிவை தருகிறார். நான் சரியான கோர்ஸ் தான் எடுத்திருக்கிறேனா, நான் சரியான இடத்துக்கு தான் போயிருக்கிறேனா, அது சரியானதான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேனா. ஆண்டவர் ஹல்லேலூயா நமக்கு தெளிவை தருகிறவர், நமக்கு ஒரு விடுதலை தருகிறவர், அல்லது தப்பித்துக் கொள்கிறதுக்கான போக்கை நமக்கு உண்டாக்குகிற ஆண்டவர். நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியை
கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற தயவுக்காக நன்றியோடு அவரை துதிங்க, ஸ்தோத்திரிங்க. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்கிற தயவுக்காக நன்றி 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 நன்றி. எப்பேற்பட்ட சதி என்றால் நீர் எங்களை பாதுகாக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட தானியேல், அனனியா, அசரியா அவளுக்கு விரோதமான சதி திட்டம் போடப்பட்டது, கர்த்தர் பாதுகாத்தார். அவரே பாதுகாத்தார். கூட நின்று சப்போர்ட் பண்றதுக்கு, பரிந்து பேசுறதுக்கு யாரும் இல்லை. எனக்காக பேசுறதுக்கு யார் இருக்கா? யாருமே தேவையில்லைங்க. கர்த்தரே போதுமானவராக இருக்கிறார். தானியேல் சொல்வார், எனக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிக்கல, தனியா சிக்கல மாட்டிக்கிட்டேன். அந்த டைம்ல அவன் இந்த ஊர்லயே இல்லை. என்ன செய்வது எனக்கு தெரியல. யார் எனக்கு இருக்கா? ஒரு செவ குறிப்பு சொல்ற கூட ஆள்லையே. எனக்கு ஒரு கட்டத்தில் எனக்கு உதவி செய்த அனனியா, அசரியா, மிஷாவேல் இப்ப இல்லை. தனித்து இருக்கிறேன். யார் எனக்கு உதவி செய்வா? ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். சிங்கத்தின் கெபியில தூக்கி போட்டாலும் உங்களை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எல்லா சதிகளையும் கர்த்தர் மூழ்கடிக்க செய்கிறவர். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே நமக்கு ஜெயம் தான். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க, அதை சொல்லுவோமா? நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் எனக்கு வெற்றி தான், தோல்வி இல்லை, நான் தோற்று போவதில்லை. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. சொல்லுங்க, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. அல்லேலூயா, 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 Hallelujah, 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 hallelujah. சதிகளை முறியடிப்பே, அந்த சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, அந்த சாத்தானை ஜெயித்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, காட்டு பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, அந்த சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, அந்த சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி. தோல்வி எனக்கிலே, தோல்வி எனக்கு, நான் தோற்று போவதில்லை. அம்மே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். Hallelujah, 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 amen. ஆம் தேவ ஜனங்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நல்ல வார்த்தையை கேட்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவரால் எல்லாம் கூடும். அவரால் என்னெல்லாம் கூடும் என்கிறதை நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அவர் என்ன செய்வார்? நிச்சயமான ஆசீர்வாதங்களை, நாம் எதிர்பாராத ஆசீர்வாதங்களை அதுக்கு நமக்கு தருகிறதுக்கு அவர் கூடும். அது மாத்திரமல்ல, ஏமாற்றங்களை மாற்ற அவரால் கூடும். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சதிகள் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் நிர்மூலமாக்க அவரால் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் விசுவாசிப்போம் என்றால் நிச்சயமாய் தேவ மகிமையை காண்போம். எங்களோடு கூட தொடர்ந்து இணைந்து கர்த்தரை துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும். எங்களுடைய யூடியூப் சேனல் ஜைன் சர்ச் திருநெல்வேலிங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணி
ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண முடியாது கேட்குறேன். அது மாத்திரமல்ல, நேரடியாக நீ கூட எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்க. அல்லது இந்த ஊழியத்தின் மூலமாக நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தும்படியாக கேட்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரைக்கும் தேவ கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமேன்.